முதல்வர் ஸ்டாலினின் மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் தான் பயப்பட மாட்டேன் என பாஜக தமிழிசை தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் பலன் தராது. ஏனென்றால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான். எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர். அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, எனது கேரண்டி நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஏன் செய்யல? இதுக்கு முன்னால நீங்க ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா? இல்லன்னா நீங்க ஆட்சி செய்த மாநிலங்கள்ல செஞ்சீங்களா? ஆக எல்லாத்துக்குமே நீங்க இருக்கும்போது ஒண்ணுமே. ஏன் இதே ஸ்டாலின் நான் கேக்குறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன்னு, நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. 18-20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க? நீங்க கல்விய நான் மாநில பட்டியலுக்கு மாத்தினீங்களா? நீட்டை பத்தி உங்க ஆட்சியில தான் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமா தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றதா நான் எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்ன்றதை நாங்க பதிவு. பாஜக சார்பாக அளிக்கப்படுவது எல்லாமே வாக்குறுதிகளாவே இருக்கு. பாஜகவோட சாதனைகளை சொல்லி எங்கேயுமே வாக்கு சேகரிக்க மாட்டாங்க. எனக்கு வெறும் வாக்குறுதிகளா இருக்கு. 2047 இந்தியா வளர்ச்சி பெற்றுங்கிறத அவங்களோட முக்கிய குறிப்பாக. ஆமா, பாஜகவோட சாதனைகள் என்னங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி. பாவம், அவங்களுக்கு எதுவுமே காதுல கேட்காம இருக்கு போல இருக்கு. சாதனைகளை பார்த்துதான் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது வாக்களித்து வருகிறார்கள். எல்லாம் இப்ப நான் புதுச்சேரியில துணைநிலை ஆளுநரா இருந்தேன்ப்பா. அங்க மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.